வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கழுத்தை சுற்றி இருக்கிற கருமை திட்டுகளை பற்றி. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, கழுத்தில் வர்ற கருப்புக்கு காரணம் நம்ம போடுற செயின் சரியில்லை, இல்லாட்டி ஒரு கவரிங் செயின் போடுறேன், அந்த செயினுக்கு அலர்ஜியாக இருந்தால கழுத்தை சுற்றி கருமை ஏற்படுறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி கழுத்தை சுற்றி கருமை ஏற்படுறதுனாலே உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பொதுவாகவே ஒரு 40-45 வயசுக்கு மேற்பட்ட பெண்களில் இது ரொம்ப பரவலாகவே இருக்கும். இந்த கருமைக்கு காரணம் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று, அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸால் மெனோபாசல் ப்ராப்ளம் இருக்கும்போது அது மாதிரி கழுத்தை சுற்றி கருப்பாக வரலாம். 2வது, உடம்பு எடை அதிகமானாலோ இல்லாட்டி அவங்களுக்கு ப்ரீ டயாபெட்டிஸ் ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்களுக்கு கழுத்தை சுற்றி கருப்பாக வரலாம். எப்படி வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். நார்மலி இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் சாப்பிட்ற எந்த ஒரு சாப்பாடுமே அது ஒரு எனர்ஜியாக மாறி நீங்கள் பண்ணுற வேலைகளுக்கேற்ப அது உபயோகப்படுத்தப்படும் இல்லையா? அது மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண உங்கள் உடம்புல இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த இன்சுலின் திரவத்தை நாளமில்லா சுரப்பி செக்ரேட் பண்ணுற இந்த இன்சுலின் திரவத்தை உபயோகித்து தான் அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்ம உடம்பு ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணும். அந்த இன்சுலினை யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் உடம்பு இருக்கும். அது மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே அதிகப்படியான சர்க்கரையாக ரத்தத்தில் வெளியாகிட்டே இருக்கும். அது மாதிரி ப்ரீ டயாபெட்டிக் ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா கழுத்தை சுற்றி பட்டையாக கருப்பாக ஒரு திட்டாக உங்களுக்கு மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இதுக்கு வெறுமனே ஒரு எண்ணெயை போடுறதாலோ இல்லை ஒரு பேக் போடுறதால மாத்திரமே இந்த கழுத்தை சுற்றி இருக்கிற கருப்பை நீக்க முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, முதல் சேஞ்சு உங்களோட உணவுலேருந்து வரணும். நார்மலாக நம்ம இந்த சவுத் இண்டியன்ஸ்க்கு என்ன பழக்கம்னா, காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட் டிஃபன் சாப்பிடுவோம். ஆனால் இந்த டிஃபன்லேயே காலையிலேயே வெறும் இட்லி தோசை இருக்கும், மத்தியான டைமில் சாதம் தான் இருக்கும். அதுவும் நம்ம இந்த பொன்னி பச்சரிசி தான் யூஸ் பண்ணி சாதம் சாப்பிடுவோம். நைட்டும் திருப்பி இட்லி தோசை அது மாதிரி இருக்கும். இது மாதிரி 3 வேளையுமே நீங்கள் ஒரு ரீஃபைன்டு அரிசியை யூஸ் பண்ணுற சாப்பாடுகள்னால உடம்புலையும் சர்க்கரையின் அளவு ஜாஸ்தியாகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா இதை முதல்ல மாற்றணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே அரிசியில் பண்ணப்பட்ட உணவை சாப்பிடணும். அது எதர் நீங்கள் சாப்பிட்ற இட்லி தோசையாக இருந்தாலும் சரி, இல்லை மத்தியானம் சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் சரி, ஒரு வேளை மட்டும்தான் அரிசி பேஸ்டு ஃபுட்டாக சாப்பிடணும். மற்ற வேளைகளில் நீங்கள் இப்போ நம்ம பரவலாக கேள்விப்படுறோம் இல்லையா, திணை, கம்பு, கேழ்வரகு, திணை, இது மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நைட்டு டின்னரோ சாப்பிட ஆரம்பிக்கலாம். 2வது, நம்ம எல்லாருக்குமே அதிகமான பழக்கம் என்னென்னா சர்க்கரை நிறைய யூஸ் பண்ணுறது. காஃபி, டீ, ஒரு நாளைக்கு நீங்கள் 4-5 காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் 2 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு நாளைக்கு 8 ஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்ற மாதிரி. ஸோ எவ்வளவு தேவையில்லாத சர்க்கரையை உங்கள் உடம்புக்கு போகுது இல்லையா? எந்த அளவுக்கு உடம்புல அதிக அளவு சர்க்கரை போகிறதோ அந்த அளவுக்கு கழுத்தை சுற்றி கருமை ஜாஸ்தியாகும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக இந்த வெல்லம் இல்லை கருப்பட்டி அது மாதிரி யூஸ் பண்ணலாம். அது சர்க்கரையானாலும் சரி, வெள்ளமானாலும் சரி, அந்த அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே மைதா சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோதுமையில் இருக்கிற பிரானை ரிமூவ் பண்ணி அதை ஃபைபர் எல்லாம் எடுத்துட்ட பிறகுதான் நமக்கு மைதா வருது அப்படின்ட்டு. ஆனால் மைதாவில் உணவுக்கு தயாரிப்பை இப்போ பேக்கரியில் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ண யூஸ் பண்ணுவோம். அந்த யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அதில் நிறைய புரதங்கள் சேர்க்கப்படுகிறது. அந்த புரதங்கள் நமக்கு ஒத்துக்கப்படாத பட்சத்தில் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு ஜாஸ்தியாகும். 2வது ஒரு முக்கியமான காரணம் மைதா சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு, அதில் அலெக்சான் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த அலெக்சான் நார்மலி எலிகளில் டயபெட்டிஸை இன்டியூஸ் பண்ண ஒரு டயபெட்டிக் மருந்தை பிரயோகிக்கிறதுக்காக எலிகளில் டயபெட்டிஸை இன்டியூஸ் பண்ணுவாங்க. அதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு மருந்து கெமிக்கல் இது. இந்த கெமிக்கல் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சமோசான்னு சாப்பிட்டாலும் ஒரு 4-5 வருஷம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவு அலெக்சான் உங்கள் உடம்புல சேர்ந்துச்சுன்னா அது உங்களுக்கு டயபெட்டிஸை கிளப்பி விடலாம். அது மாதிரி டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் போகும்போது கழுத்தின் கருமை மாறவே மாறாது. அதனால் கூடுமான வரைக்கும் மைதாவை ஒரு விஷம் போல நினச்சி அதை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. 4வது, கூடுமான வரைக்கும் காய்கறிகளை ஒரு நாளைக்கு ஒரு பவுலாவது சேர்த்துக்கணும். அதாவது கரையா நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகளை கட்டாயமாக சேர்த்துக்கணும். பழங்கள், நல்ல பிரைட் கலருடைய பழங்களை சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ உணவு பழக்கங்களை இது மாதிரி மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற சர்க்கரை ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும். இந்த கருமையை நீக்கிறதுக்கு ஆயுர்வேதத்தில் ஒரு அழகான தீர்வு உண்டு. நாள் பாமராதி தைலம் அப்படின்னு ஒரு எண்ணெய் உண்டு. இந்த எண்ணெயை நீங்கள் நைட்டு கழுத்தை சுற்றி இந்த கருமை மேலே தடவிட்டே வரலாம்.
அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கலர் குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த கருமையோடு சேர்த்து கொஞ்சம் வார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மருக்கள் கூட இருக்கும். ஸோ மருக்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து அதை அதிகமாக போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த மருக்கள் வந்து பரவ சான்ஸ் இருக்குது. அதனால் மருக்கள் இருந்தால் லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மருக்கள் எதுவும் கிடையாது, எனக்கு வெறும் கருமை மட்டும்தான் இருக்குன்னா அவங்களுக்கு இன்னொரு ஒரு அருமையான தீர்வு ஏலாதி சூர்ணம் அப்படின்ற ஒரு பொடி. அது ஆயுர்வேத மருந்து கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஏலாதி சூர்ணத்தை தேங்காய் பாலோட கலந்து நீங்கள் பேக் மாதிரி போடலாம். அதே மாதிரி ஏலாதி சூர்ணம் கொஞ்சம் முல்தானி மிட்டி பாலோ இல்லை ஏலாதி சூர்ணம் முல்தானி மிட்டி தயிரோடு கலந்து நீங்கள் இந்த கருமைக்கு நீங்கள் பேக் மாதிரி போடலாம். முன்ன சொன்ன மாதிரியே அந்த பேக் போட்டு ஒரு 15 நிமிஷம் இருந்து தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கலர் மறைய ஆரம்பிக்கும். இந்த கழுத்தில் கருமைப்படுறதுன்றது சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு, எக்ஸ்பெஷலி பிசிஓடி இருக்கிற பொண்ணுங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். இது வந்து இவங்களுக்கு வெறுமனே ஒரு பேக் போடுறதோ இல்லை ஒரு எண்ணெய் போடுறதால மாத்திரமே இதை சரிப்படுத்த முடியாது. பிசிஓடி இருக்கிற பெண்களை பார்த்தீங்கன்னாலே அதிகமான வெயிட் இருக்கும். அதிகமான வெயிட்டை எப்போ குறைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களோட கழுத்தோட கருமை போகும். ஸோ அவங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு, அதுவும் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதால ஜாகிங்கோ இல்லை வந்து ஒரு அதிகமான ஓடுற அது மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. டெய்லி ஒரு நடப்பயிற்சி மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்களோட வெயிட்டில் எப்போ 25% வெயிட் குறையிறாங்களோ அப்போ கழுத்தை சுற்றி இருக்கிற கருமை வந்து கிளியர் ஆகிடும். தூர்வாதி தைலம்னு இன்னொரு ஒரு ஆயில் கூட உண்டு. இது வந்து சம்டைம்ஸ் இந்த கருமையில் வந்து ரொம்ப அரிப்பு எடுக்கும் நிறைய பேருக்கு. அதுவும் இந்த சம்மரில் ரொம்ப ஸ்வெட் ஆகி நிறைய அரிப்பு ஏற்படும். இது மாதிரியான இடத்துல இந்த தூர்வாதி தைலம் அப்ளை பண்ணலாம். தூர்வாதி தைலத்தால் அரிப்பு குறையிறதோட அந்த கெட்டிப்பட்ட தோலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தின்னாகி நார்மலாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது.